நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா கற்போம் எழுதுவோம் அப்படிங்கிற இயக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு 15 வயதுக்கு மேற்பட்ட முற்றிலும் எழுதவும் படிக்கவும் தெரியாத கல்லாதோருக்கு அடிப்படை எழுத்தறிவை வழங்கும் நோக்கில் பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கத்தின் மூலம் இந்த கற்போர் எழுதுவோர் இயக்கம் அப்படிங்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா தொடங்கி அவங்களுக்கு எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுக்க இருக்காங்க. இது யாருடைய கூட்டணியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில அரசுகளின் சார்பில் அதாவது நிதி பங்களிப்பு, அதாவது 60:40 அப்படிங்கிற நிதி பங்களிப்பின் கீழ் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவிக்கு ஸ்வீடன் அரசு சார்பில் விருது கொடுக்க இருக்காங்க. அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய சக்தி மூலம் இயங்கும் இஸ்திரி பெட்டியை கண்டுபிடித்ததற்காக திருவண்ணாமலையைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி வினிஷா உமா சங்கர் அப்படிங்களுக்கு பாராட்டு பத்திரமும் கொடுக்க இருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இக்னைட் விருது வாங்கியிருக்காங்க. சிறந்த பெண் கண்டுபிடிப்பாளர் பிரிவில் டாக்டர் பிரதீப் பி தேவனூர் கண்டுபிடிப்பாளர் விருதும் வாங்கியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா 18 வயதுக்கு கீழுள்ள மாணவர்கள் பிரிவில் பிரதமரின் ராஷ்டிரிய பால் சக்தி புரஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இவங்க பேர் ஸ்வீடனின் துணை பிரதமர் இசபெல்லா லோவின் 18/11/2020 அதாவது இன்றைக்கு கலந்து கொள்ளும் இணையவழி நிகழ்வில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான சூழியல் அறக்கட்டளை சார்பில் விருது வழங்கப்படுகிறது. இந்த விருதோட பட்டயம் பதக்கம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் பண மதிப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் 10 லட்சம், அதாவது சுமார் நம்ம மதிப்பில் 8,63,000 அந்த அளவுக்கு ரூபா வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பதிப்புலகின் சாதனையாளர் கிரியா எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க மறைஞ்சிருக்காங்க. இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் விளம்பரத்துறையில் பணியாற்றியவர் பார்த்தீங்கன்னா பின்னர் நண்பர்களுடன் இணைந்து 1974 கிரியா அப்படிங்கிற பதிப்பகத்தை தொடங்கியிருக்காங்க. 1978ஆம் ஆண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி, வங்கமொழி, கன்னடம், பிரெஞ்சு என பல மொழிகளிலிருந்து தமிழ் மொழிபெயர்ப்பு புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. இவருடைய முக்கிய பதிப்புகளாக பார்த்தீங்கன்னா சுந்தர் ராமசாமியுடைய ஜே சில குறிப்புகள், அம்பை வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை, இமயத்தின் கோவேறு கழுதைகள், பூமணியின் அஞ்ஞாடி உள்ளிட்ட பெரிதும் பேசப்பட்ட புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு ஆராய்ச்சியாளரும் தினமணியோட முன்னாள் ஆசிரியருமான ஐராவதம் மகாதேவனின் ஆய்வு நூலான ஏர்லி தமிழ் எபிகிராஃபி ஃப்ரம் த ஏர்லியஸ்ட் டைம் டு த 6th century AD அப்படிங்கிற புத்தகத்தை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து வெளியிட்டது மற்றும் தற்கால தமிழ் அகராதி எஸ் ராமகிருஷ்ணனுடைய ஆகியவற்றை வெளியிட்டிருக்கிறது எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய வாழ்நாள் சாதனைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இவருடைய முதல் பதிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த தற்கால தமிழ் அகராதியுடைய முதல் பதிப்பு பார்த்தீங்கன்னா 1992ஆம் ஆண்டு வெளியில் வந்திருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா இரண்டாவது பதிப்பு பார்த்தீங்கன்னா 2008 வெளிவந்திருக்கு. ஆனால் இது 12 முறை மறு அச்சாக்கம் செய்யப்பட்டு தான் 2ஆம் பதிப்பு 2008 வெளியாயிருக்கு. இதனுடைய 3ஆம் பதிப்பு நவம்பர் 15ஆம் தேதி வெளியிடுவதாக இருந்தாங்க. ஆனால் இவருடைய உடல்நலக் குறைவு காரணமாக, கரோனா தொற்று காரணமாக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டதுனால ஆஸ்பத்திரியில் இருந்து இதனுடைய பணிகளை பார்த்து நவம்பர் 15ஆம் தேதி அந்த 3ஆம் பதிப்பு, அதாவது தற்கால தமிழ் அகராதியினுடைய 3ஆம் பதிப்பு வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியினுடைய RBIH அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னோவேஷன் மையம் அப்படிங்கிற புதிய அமைப்பை தொடங்க இருப்பதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் அறிவிச்சிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதித்துறையில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதன் மூலமாக புதுமையான வழிமுறைகளை கண்டறிவதற்காகவும் துரித வளர்ச்சிக்கான சூழலை உருவாக்கவும் இந்த அமைப்பு உருவாக்க உள்ளதாக தெரிவித்தாங்க. இந்த அமைப்பின் முதல் தலைவராக யாரை நியமனம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் இணை நிறுவனரும் மற்றும் முன்னாள் துணை தலைவருமான கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க நியமிக்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிதி நெருக்கடியில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி விலாஸ் வங்கி RBI கட்டுப்பாட்டின் கீழே போயிருக்கு. அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 93 வருடங்களாக பாரம்பரியம் கொண்ட தனியார் வங்கி லக்ஷ்மி விலாஸ் இது கடந்த 3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா கடும் நஷ்டத்தில் இயங்கி வந்துட்டு இருக்குது.
இதனால வாடிக்கையாளர்களுடைய நலன் கருதி இந்த வங்கியை வந்து அதனுடைய செயல்பாடுகளை ரிசர்வ் வங்கி வந்து தனது கட்டுப்பாட்டின் கீழே வந்து கொண்டு வந்திருக்குது. இந்த ரிசர்வ் வங்கி ஏன் இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக, ஏன் கட்டுப்பாட்டு கீழே எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ரிசர்வ் வங்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய நிகர மதிப்பு, அதாவது வந்து வங்கியினுடைய நெட் அமௌண்ட் வந்து குறைய தொடங்கி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதனுடைய வரவு வந்து குறைஞ்சிருக்கு, இன்கம் வந்து குறைஞ்சிருக்குது, வாரா கடன்கள் வந்து அதிகரிச்சிருக்குது. இதனால வந்து அந்த வங்கி வந்து நிதி நெருக்கடியை வந்து சந்திச்சிருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து கட்டுப்பாட்டு கீழே எடுத்ததுனால பணம் வாடிக்கையாளர்கள் வந்து பணம் எடுப்பதற்கான கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிருக்காங்க. இதுக்கு யார்கிட்ட இருந்து அதாவது வந்து அனுமதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய நிதி அமைச்சகத்திடம் இருந்து அனுமதி வாங்கியிருக்காங்க. அவங்க எதன் மூலமா அனுமதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கி ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு 45 படி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த பணம் எடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருக்காங்க நிதி அமைச்சகம். இது எத்தனை காலத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மாத காலத்திற்கு வந்து இந்த பணம் எடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருக்காங்க. அந்த 1 மாத காலத்துக்குள் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி விலாஸ் வங்கி பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் வங்கியுடன் இணைக்கும் வேலைகளில் வந்து ரிசர்வ் வங்கி வந்து இறங்கி இருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துரித எதிர்வினை ஏவுகணை வந்து சோதனை செய்யப்பட்டிருக்குது. அதாவது வந்து ஆங்கிலத்தில் என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரையிலிருந்து வானில் உள்ள இலக்கை வந்து தாக்கி அளிக்கும் துரித எதிர்வினை ஏவுகணை வந்து 2வது முறையாக வந்து 17/11/2020 அன்று வந்து வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருக்குது. இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரையிலிருந்து ஏவப்பட்ட அந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா வானில் இருக்கக்கூடிய இலக்கை வந்து துல்லியமாக தாக்கி அளிக்கும். இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா வெயில், மழை என அனைத்து வானிலைகளிலும் வந்து துரிதமாக செயல்படும் விதத்தில் வந்து வான் பாதுகாப்பு அளிக்க ஏதுவாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. நகரும் இலக்குகளை கண்டறியும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா வானில 15 கிலோமீட்டர் உயரத்தில் இலக்கை தாக்கி அளிக்கும் திறன் கொண்டவையாக வந்து இது இருக்குது. இது வந்து முற்றிலும் வந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது வந்து குறிப்பிடத்தக்கது. இதை வந்து யார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்டிஓ அமைப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. தற்போதைய டிஆர்டிஓவின் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி சதீஷ் ரெட்டி அப்படிங்கிறவங்க வந்து இருக்காங்க. இந்த துரித எதிர்வினை ஏவுகணை வந்து முதல் கட்டம் எப்போ பரிசோதிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த நவம்பர் 13ஆம் தேதி தான் வந்து பரிசோதனை செய்யப்பட்டிருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாட்டில் இஸ்லாமிய படிப்புகளில் சேருவதற்காக பார்த்தீங்கன்னா பொது நுழைவுத் தேர்வை வந்து மத்திய பல்கலைக்கழகம் வந்து நடத்திட்டு வராங்க. இந்த ஆண்டு நடைபெற்ற பொது நுழைவுத் தேர்வில் பார்த்தீங்கன்னா இந்து சமூகத்தை சேர்ந்த மாணவர் சுபம் யாதவ் அப்படிங்கிறவங்க வந்து முதலிடம் வந்து பிடிச்சிருக்காங்க. சுபம் யாதவ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் மதம் குறித்து சமூகத்தில் கூடிய பல்வேறு தவறான கருத்துக்கள் வந்து உலா வருகிறது. ஆனால் மிகவும் புரிந்து கொண்ட மதம் என்றால் அது முஸ்லீம் மதம் என்ற நம்பிக்கை உடையவன் நான். முஸ்லீம் மதம் குறித்து அதிக அளவில் பயில விரும்பிய இந்த நுழைவுத் தேர்வை எழுதின அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் மராட்டியர் வளர்ச்சி ஆணையம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் பெல்காம், பீஜப்பூர், குல்பர்கா, பீதர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்து லட்சக்கணக்கான மராட்டியர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அவர்களுடைய கல்வி, பொருளாதாரம், சமூக மேம்பாட்டுக்காக தான் வந்து இந்த மராட்டியர் வளர்ச்சி ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கதாக வந்து சொல்லியிருக்காங்க. நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலோடு இந்த ஆணையத்துக்கு வந்து 50 கோடி ரூபாயும் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா ஏகீகரன், சகல மராத்தா சமாஜ் உள்ளிட்ட மராட்டிய அமைப்புகள் வந்து வரவேற்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் கர்நாடக அமைப்புகள் வந்து இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தை வந்து உலக சுகாதார அமைப்பு வந்து பாராட்டியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரோனா பரவலை தடுப்பதற்காக நோயாளிகளுடன் தொடர்பில் இருந்தவர்களை வந்து கண்டறியும் பணியில் வந்து உத்தரப்பிரதேச அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டதற்காகவும் இது வந்து பிற மாநிலங்களுக்கு சிறந்த முன்னுதாரணமாக இருப்பதாகவும் வந்து உலக சுகாதார அமைப்பின் இந்திய பிரதிநிதி ரோட்ரிகோ ஆஃப்ரின் அப்படிங்கிறவங்க வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா, பெரு நாட்டில் ஒரே வாரத்தில் 3வது அதிபரை வந்து நியமனம் பண்ண இருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக மார்டின் விஸ்காரா அப்படிங்கிறவங்க வந்து இருந்தாங்க. இவங்களை வந்து நிரூபிக்கப்படாத ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் கடந்த 10ஆம் தேதி வந்து தகுதி நீக்கம் வந்து செஞ்சுருக்காங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா, அதிகம் அறியப்படாத மேனுவல் மெரினோ அப்படிங்கிறவங்க வந்து இடைக்கால அதிபராக வந்து நியமித்தாங்க. போராட்டம் அதிக அளவில் வெடிச்சதுனால அரசுக்கு வந்து நெருக்கடி அதிகரித்த காரணத்தால் இவரை வந்து இப்போ வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. இதற்கு அப்புறம் யாரை ஏற்றுக்கொள்ள இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிரான்சிஸ்கோ சகாஸ்டி அப்படிங்கிற புதிய அதிபரை தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அதிபர் பதவிக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபராக இருந்த ஒபாமா அவர்கள் வந்து தனது நினைவுகளை வந்து 2 பாகங்கள் கொண்ட நூலாக வந்து எழுதியிருக்காங்க. அதனுடைய முதல் பாகம் பார்த்தீங்கன்னா எ ப்ராமிஸ்டு லேண்ட் அப்படிங்கிறத வந்து நேற்று, அதாவது 17/11/2020 அன்று வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த நூலில் குறிப்பாக பற்றி இந்தியா பற்றி கொஞ்சம் விரிவாக வந்து சொல்லியிருக்காங்க.
அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக மக்கள் தொகையில் 6ல் 1 பங்கு இந்தியாவில் தான் இருக்காங்க. அங்கு தனித்துவமான நீண்ட கால பாரம்பரியத்தை கொண்ட 2000 இனக்குழுக்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்குது. இந்தியாவில் 700க்கும் அதிகமான மொழிகள் பேசப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அவருடைய குழந்தை பருவத்தில் இந்தோனேஷியாவில் அவர் வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்திய இதிகாசங்களான ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை அதிக அளவில் கேட்டு வளர்ந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. விளையாட்டு போட்டிகளில் பார்த்தீங்கன்னா, முன்னாள் தடகள வீரர் ஜக்மோகன் சிங் மறைஞ்சிருக்காங்க. தடகளம் உள்ளிட்ட விளையாட்டுகளில் அறிவியல் பூர்வமான உடல் தகுதி முறைகளை அறிமுகப்படுத்தியவரும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இந்திய தடகள வீரருமான ஜக்மோகன் சிங் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் நேற்று, அதாவது 17/11/2020 அன்று உடல்நலக்குறைவு காரணமாக மறைஞ்சிருக்காங்க.